வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படிங்கிறது போல ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய தப்புகளை ஏதோ ஒன்று பண்ணிடலாம், வைரல் ஆக்கிடலாம், ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணிடலாம்னு ஒரு நோக்கத்தில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நம்ம இந்தியன்ஸ் அப்படியே உல்டாவாக்கி நார் அடிச்சுட்டாங்க. அதாவது இப்போ மேற்குலக நாடுகள்லாம் அப்படியே உள்ள இருக்காங்க, டோர் திறந்து வெளியே வந்தோம்னா சேம் ஃபுல்லாக இருக்கு போல இருக்குது அவங்களுக்கு. அதனால வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் அடிச்ச இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட். இந்தியா வந்து திரும்ப ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுல ஒரு ப்ரௌட் இருக்கு, ஒரு மூமெண்ட் அப்படின்னா இது போல நம்மளோட யுனைட்டினால தான் நடக்கும். நம்ம எப்போ இது போல இருக்கணும், ஏன்னா எவன் வேணாலும் கல்லுட்டு எறிவான். ஏன்னா வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்னா வி ஆர் யுனைடெட், வி ஆர் பியூட்டிஃபுல், வி ஆர் ஆசம், வி ஆர் க்ரோயிங். அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அவங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறியும். அதனால எவன் இது போல கல்லுட்டு எறிஞ்சானோ தப்பி கட்டு போய் வேலையை பார்ப்பா அப்படிங்கிறது போல நம்ம இது போல ஒரு விஷயத்த செஞ்சு விட்டா அவன் தரமா செஞ்சு விடணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட்ஸ் ராங் வித் இந்தியா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போல பல செய்திகள், உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சிந்தல், இது உங்கள் சிந்தல் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்துக்கு இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடைய கொஞ்சம் உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கிற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். முதல்ல போன பதிவுக்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது திரும்பவும் வந்து ஒரு அட்டாக் நடத்திக்கிறாங்க, கிளாரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இல்ல அதாவது இந்த ஃப்ரீ லீஜியனா, இந்த ரஷ்யாலாம் இருப்பாங்க இல்லையா, ரஷ்யனோட ஃப்ரீ லீஜியனா, அப்புறம் இந்த செர்பியன் கார்ப்ஸ், அப்புறம் புதுசா இன்னொன்று இருக்காங்களே ரஷ்யன் டெமோக்ராட்டிக்கா. ஸோ இந்த குரூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டல் விட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து இவாக்குவேட் ஆயிருங்க நம்ம ஆளுங்கன்னா, ரஷ்யன்ஸ் அங்கேருந்து போயிருங்க, ஏன்னா நாங்கள் லிபரேட் பண்ண போகிறோம், அந்த பகுதியை வந்து பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து அறைகோள் விட்டுருக்குறாங்க. அவ்வளோதானே தவிர திருப்பி அட்டாக் எடுத்துருக்குறாங்க அப்படின்ற தகவல் இப்போ இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வரல, எந்த ஒரு விஷயமும் வரல. இதை உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து பல வகையான ட்ரோன்கள் ரகரகமாக பல இடங்கள்ல தாக்குதல் நடத்திக்கிறாங்க. ரஷ்யாவோட மிக முக்கியமான எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட்டட் சோர்ஸ், அப்புறம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஆயில் ரிஃபைனரிஸ்னு பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. உக்ரைன் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, மொத்தம் 65 ட்ரோனை வந்து ரஷ்யா டவுன் பண்ணதான் சொன்னாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லிக்கிறாங்க. 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை டவுன் பண்ணிருக்கணும் அப்படின்னு ரஷ்ய தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஆனா சில இடங்கள்ல வெடி விபத்துலாம் நடந்திருக்கு. இப்போ அடுத்த செய்தி தான் மிக முக்கியமான செய்தி. ஏன்னா வாட்ஸ் ராங் வித் வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்ல நம்ம கேள்வி கேட்கலாம் தினமும். என்னன்னா, இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவேன் அப்படிங்கிறது போல மிரட்டல் விட்டுருக்காங்க. அதாவது மேற்கொள்ள நாடுகளை அச்சுறுத்தலுக்காக இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது சொன்னது உண்மைதான். காரணம் என்னன்னா, உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரஷ்யாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்கிற இடத்துல ட்ரோன்களையே விட்டு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல தாக்குதல் நடந்ததுன்னா அங்கிருந்து ரேடியேஷன் பரவ ஆரம்பிக்கும். அங்க ஒரு அணு ஆயுத தாக்குதல் பண்ண மாதிரி தானே அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒருவேளை அணு உலையில் ஏதாவது தாக்குதல் நடந்து ரேடியேஷன் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நான் அணு ஆயுத போருக்கு தயார், நான் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது போல சொன்னதை எப்படி திருப்பி சொல்லிக்கிறாங்க? வாட்ஸ் ராங் வித் த வெஸ்ட் அப்படிங்கிறது போல நம்ம திருப்பி கேட்கணும் அப்படிங்கிறது போல தோணுது. உங்களுக்கு இது போல தோணுதா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது வரைக்கும் ஓகேங்க. அடுத்ததா ஒரு செய்தி, அதாவது ரிவைனி ஒப்லாஸ்ட்ல இது போல நாங்கள் ஃபோர்டிஃபிகேஷன் பிரம்மாண்டமா பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இந்த வீடியோ பதிவுகள் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் ஹெச்டி குவாலிட்டி, ஹெச்டி கிளாரிட்டி. இது போல வீடியோ பதிவுகள், இது போல இமேஜஸ்லாம் லோட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா தான் கட்டுறாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. அதுவும் பாருங்க, ஹெச்டி வியூ, டாப் ஆங்கிள் வியூ, ட்ரோன் ஆங்கிள் வியூன்னு பல இடங்கள்லையும் ட்ரென்ச்சுகளை அமைக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் லோட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல என்னப்பா தப்பு இருக்கு, இதுல என்ன நல்லதான் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. நல்லதான் பண்ணிக்கிறாங்க, அது எங்க உலகத்துக்கு சொல்றாங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா ரஷ்யாவும் டிஃபென்ஸ் லைன் வச்சுக்கிறாங்க, ட்ரென்ச் எல்லாம் இருக்குது. நம்ம வரைபடத்துல இப்படி தாண்டி போகணும், கட்டங்கட்டமா போகணும் அப்படிங்கிறதோட சொல்லியிருந்தேன். ஏன்னா ரஷ்ய தரப்பு அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலை. இவங்க எந்த அளவுக்கு கெமிக்கல் காம்போசன் கலவை கலந்துருக்கணும், அதுல எந்த மாதிரியான பின்னல்கள் அதுல இருக்கு, எத்தனை லேயர் இருக்கு, எந்த மாதிரி ஹைட்டு, எந்த அளவுக்கு வித்து, அப்புறம் அதோட ஃபோர்டிஃபிகேஷன் எப்படி இருக்குது, எல்ஹெச்டி வியூல எல்லாத்தையும் எடுத்து ரஷ்யால இருந்து உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் படம் போட்டு காமிச்சிட்டாங்க. ஏங்க நீங்க பெரிய ஆளுங்க தான், சல்யூட் கொடுக்குறோம், நீங்க பிரம்மாண்டமான ஆளுங்க, நல்லா கைதேர்ந்த ஆளுங்க தான், இல்லைன்னு சொல்ல. இப்படி கட்டின இதை வந்து இப்படி எடுத்து ஹெச்டி இமேஜை விட்டிங்கன்னா இப்போ இந்த ட்ரென்ச்சை எப்படி கொலாப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ரஷ்யா படிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏங்க அப்படி பண்றீங்க? முன்னாடி நின்று சண்டை பிடிக்கிற சோல்ஜருக்கு தானே இதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் வருது.
இதுக்கெல்லாம் எங்க பதில் கிடைக்கும்? இதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் நம்ம இதுல ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அதை வச்சு மேட்ச் பண்ணா ஒரு விஷயம் தெரியுது, உக்ரைனிய இது போல செய்யறாங்க அப்படின்னு. எந்த பழமொழி உங்களுக்கு மேட்ச் ஆச்சா அப்படிங்கிறது போல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது ரஷ்யாவால பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள். இது ட்ரோன்களே அல்ல, பறவைகளை பிடிச்சு அதுல குண்டுகளை கட்டி சித்திரவதை பண்ணி உக்ரைன் நிலையங்களை நோக்கி அனுப்பி குண்டுகளை போட வைக்கிறாங்க அப்படின்னு வதந்திகள் பரவிட்டு இருந்துச்சு. நானும் இது என்ன ப்ரொபகண்டாவா என்ன ஏதுன்னு தெரியல, நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப அசிங்கமா பேசினாங்க விளையாடிவர் புட்டினவர்கள் அப்படி இப்படி இது போல சித்திரவதை பண்றாங்க, அனிமைகள்ல கொடுமை பண்றாங்க. ஏன்னா ரஷ்யா வந்து எக்கோசைடு பண்ணிடுச்சு, ஜினோசைடு பண்ணிடுச்சு, அந்த சீடு இந்த சீடுன்னு எல்லா வகையான சீடும் பண்ணிக்குது. ரஷ்யா ஒரு போர் குற்ற வேலை, அந்த இது இந்த இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. பட் இட்ஸ் எல்லாம் ஓகே, நார்மலா இருக்கக்கூடிய விஷயம் தான். இது போல சில விஷயங்கள்லாம் அதிகமா சொல்லும் போது நம்மளுக்கே வந்து யோசிக்க தோணுச்சு, ஓ ஏன் இப்படி பறவைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது போல. பட் ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு ட்ரோன். ஆமா, ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு பதிவு வந்திருக்கு, இமேஜஸ் வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது, பார்க்கறதுக்கு ட்ரோன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பறவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு. இந்த ட்ரோன்ல ரிகானிசன் பர்பஸுக்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஆனா இந்த ட்ரோன்கள்ல மாடிஃபை பண்ணாங்கன்னா குண்டு போறதுக்கு கூட ஆப்ஷன் இருக்கும். மேபி அது பயன்படுத்திக்கலாமா என்னமோ, ஏன்னா போர் சூழல் எக்ஸாக்டா என்ன நடக்குதுன்னு தெரியாது நம்மளுக்கு. பட் இது வந்து ஒரு ட்ரோனு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அது வந்து வதந்தி தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். இப்ப இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ட்ரோன் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. படத்துல எல்லாம் கூட காமிச்சுக்கிறாங்க இது போல ஒரு ட்ரோனு. யாருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் இப்போ இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா ரிகானிசன் பர்பஸ்க்காக பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது ரஷ்ய தரப்புல இருந்து. இது ஒரு நல்ல கான்செப்டா தானே இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இது பறவை இல்லை, சும்மா ஒரு ட்ரோன், பறவை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோன், அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள்லயே இந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கல், இந்த அன்மேண்டு பர்சனல் வெஹிக்கல் நம்ம நேற்று போன பதிவில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். போன பதிவில் அதுக்கு முந்தின பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அன்மேண்டு பர்சனல் வெஹிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்களை வச்சு ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போய் அங்கிருந்து அந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ற மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் ரெடி பண்றாங்க. ரெண்டாவது இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆகி வேலை செய்யக்கூடிய ட்ரோன்கள், இது போல விஷயங்களை பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள கனெக்ட் பண்ணி ட்ரோன், இந்த எஃபிவி ட்ரோனா இருக்கட்டும், முன்னிலைக்கு போற அதாவது களத்துக்கு போகக்கூடிய ட்ரோன்கள்லாம் வந்து எஃபிவி ட்ரோன்களுக்கா இருக்கட்டும், மற்ற ரிகானிசன் ட்ரோன்களா இருக்கட்டும், இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்களா இருக்கட்டும், இந்த ஆர்மட் பர்சனல் வெஹிக்கிளா இருக்கட்டும், அது வந்து ஒயர்லயே கனெக்ட் ஆயிருக்கும். இதனால என்ன ஆகும்னா, உக்ரைன்னால இது போல ட்ரோன்களை ஹேக்கே பண்ண முடியாது. ஆனா இந்த வகையான ட்ரோன்களுக்கு அந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஒரு ட்ரோனுக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து ரொம்ப அதிகமான செலவுகள் தான். இது போல ஒரு ட்ரோன் முன்னாடி போகுது, அதை யூஸ் பண்ணதுக்கு இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுமா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் நார்மலாவே காசு ஜாஸ்தி. பட் ஆனால் இது போர் சூழல், அதனால ரஷ்யா என்னென்னலாம் செய்ய முடியுமோ எக்ஸாக்டா துல்லிய தாக்குதல் பண்றதுக்காக ரிகானிசன் பர்பஸ்க்காக மேபி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, இந்த இது பண்றதுனால என்ன பிரயோஜனம் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப தூரம் வந்து அதாவது 10 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அப்படி போனாலும் உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இது வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்னால ரொம்ப நேரம் வந்து ஏர்லயே பறந்துகிட்டே இருக்க முடியும். காரணம் என்னன்னா, இது ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள கனெக்ட் ஆயிருக்கிறதுனால சேம் இதுல இருந்து கரண்ட்டும் பாஸ் பண்ண முடியும். ரெண்டாவது எந்த ஒரு டிலேவுமே இல்லாம அதிகமான டேட்டாஸ் வந்து ஈஸியா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருக்கும். குவாலிட்டியும் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். அதனால இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெக்னாலஜி, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது இந்த சூழல்ல எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்க போது, இந்த ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி ட்ரோன்கள்ல வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள கனெக்ட் பண்ணி பறக்க விட்டு ரஷ்யா சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க களத்திலேயே. அது நல்லா கை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது உக்ரைன் தரப்பு இருந்து கண்டுபிடிச்சு சில பதிவுகள்லாம் விட்டுருந்தாங்க, இமேஜஸ்லாம் விட்டுருக்காங்க, ரஷ்யா இது போல செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு இதுக்கு மேல கை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா உக்ரைனுக்கு வந்து F-16 வரதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த டைம்ல இது போல ட்ரோன்கள் வந்து ரேடார் ரிகானிசன் பர்பஸ்க்காக வேலை செஞ்சுட்டு இருக்குதுன்னா, F-16 வருது அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாக்டா அந்த தாழ்வா பறந்துட்டு இருக்கிற F-16 கூட மிசைல்கள்னால குறி வச்சு தாக்க முடியும். ஏன்னா எல்லாமே நெட்வொர்க் சென்ட்ரிக், அதான் சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யா வந்து இந்த நியூரல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஃப்ரண்ட் லைன்ல அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகி வேலை செய்யும் போது ஒரு மிக பிரம்மாண்டமான டெக்னாலஜி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது களத்துல பயன்படுத்தி எந்த அளவுக்கு ரஷ்யாவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கிற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.